வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆசி ரைடர். நான் உங்கள் உதய். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா R15 V4 இருக்குது நம்மகிட்ட. V4ஓட ரேசிங் ப்ளூ இருக்குது இன்றைக்கி நம்மகிட்ட. ஆனால் வந்து குவிக் ஷிஃப்டர் காம்போனன்ட் மட்டும் இதில் மிஸ் ஆகுது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அது மட்டும் என்னால் செக் பண்ண முடியாது. ஸோ எப்பவும் போல் நம்ம ஃப்ரண்ட்லேருந்தே போயிடலாம். ஆக்சுவலி கைஸ், வண்டியோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, சீரியஸாகவே நல்லா இருக்குது. BS6 ப்ளூ கலரை விட, அதாவது V3யில் இருந்த ப்ளூ கலரை விட இந்த ப்ளூ கலர் வந்து பர்சனலாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ப்ளூ வந்து சட்டிலாகவும் இருக்குது, அதே மாதிரி வந்து பளிச்சுனும் தெரியுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 DRL சைடில் வந்து இருக்குது. இந்த DRL வந்து ஓனர் வந்து லைட்டாக வந்து ஒரு டிண்ட் வந்து போட்டிருக்காரு அதில். ஸோ இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஓனர்கிட்ட கேட்டப்போ வந்து ப்ரோ நைட்டில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து USD தான் வந்து கொடுத்துருக்காங்க. 37 மில்லிமீட்டருக்கான ஒரு USD போக். டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 282 மில்லிமீட்டர்ஸ். அதே மாதிரி டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100/80 17 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓகே கைஸ். இன்னுமே வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து ஹாலஜன் வந்து என்ன சொல்கிறது, ஆக்சசரிஸில் இருக்குதான், எனக்கு புரியுது. ஆனால் வந்து நம்ம பே பண்ணுற ப்ரைஸுக்கு ஹாலஜன் வந்து கொடுக்குறது வந்து நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது கைஸ். போன ஜென்ரேஷனை விட குவாலிட்டி வைஸ் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ டேங்கோட இந்த லாக்கிங் மெக்கானிசம்லாம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யூஸ்வலாக V3யில் நம்ம வச்சு அழுத்தும் போது லைட்டாக பிரிங்கிட்டு வரும். இதில் வந்து அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இது வந்து மூவ் ஆகுது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே வந்து லைட்டாக நீங்கள் நவுத்துனீங்கன்னா மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஷேக் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்து பார்த்துக்கோங்க. எல்லா வண்டியிலையும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வண்டியில் பர்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த வைசர் வந்து நல்லாவே ப்ராடாக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லாயிருக்கு இந்த வைசருமே. ஸோ ஏரோடைனமிக்கெலாம் வந்து இந்த வாட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நமக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் வந்து கிடைக்குது. மைலேஜ் வந்து அரௌண்ட் V3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து அரௌண்ட் 55, 54, 55 அந்த ரேஞ்சில் நம்ம வண்டி கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து 50லேருந்து ஒரு 55 இந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் யூஸராக வந்து VVAலே ஓட்டினீங்கன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ R15ல் ஸ்பெஷாலிட்டியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 155 cc ஒரு என்ஜின். இந்த என்ஜினோட மேக்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 18.3 PS at 10,000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா V3யை விட கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டார்க் வந்து 1000 RPM கிட்ட முன்னாடியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு 14.2 Nm டார்க் வந்து 7500 RPMலேயே கிடைக்குது. ஸோ VVA இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ். VVAனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் போன வீடியோ ஏதோ ஒரு வீடியோவில் VVA என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. VVAனா என்னென்னா, ஆக்சுவலி என்ஜின்குள்ளே வேல்வுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த வேல்வ் தான் ஒரு டோர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்வ் வந்து உங்களுக்கு ஏரையும் பெட்ரோலையும் உள்ளே வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வரும். அது வழியாக தான் உள்ளே வரும். ஏரு பெட்ரோல் அந்த மிக்சர் வந்து அது வழியாக தான் உள்ளே வரும். ஸோ அதை வந்து எவ்வளோ வரணும் எவ்வளோ வரக்கூடாது அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் அந்த வால்வ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7400 RPM உள்ளே ஓட்டினீங்கன்னா வேல்வ் வந்து கம்மியாக தான் ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் 7500 RPM மேலே ஓட்டினீங்கன்னா வேல்வ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் ஆகும். அப்படி எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் ஆகும்போது அதிகமான ஏர்ஃபில் மிக்சர் உள்ளே வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு அதிகமான பவர் கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. உங்களுக்கு வந்து ஒரே டைமில் வந்து மைலேஜும் பவரும் வந்து கிடைக்குது அப்படின்றதுக்கான காரணம் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அதே நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து மோனோஷாக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மோனோஷாக்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. இதை விட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க FZXல அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இருக்குது. ஆனால் இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அட்ஜஸ்டபிள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுக்கணும், எப்படி அட்ஜஸ்டபிள் கொடுக்கணும். ரைடர் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பில்லியன் சீட் வந்து நான் இன்னும் உட்காந்து பார்க்கல. ஆனால் வந்து V3யில் இருக்கிற அதே கம்ஃபர்ட் தான் வந்து பில்லியன் சீட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டு போகலாம், ரொம்ப தூரம் உட்காந்துட்டு போக முடியாது. உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் குஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி ஆஃப்டர் மார்க்கெட்டில் குஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான V3க்கான டிப்பிக்கலான டைல் லேம்ப்ஸ். இது வந்து LED. திரும்ப அகைன் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நமக்கு ரேடியல் டயர்ஸ் வந்து கிடைக்குது கைஸ். 140/60 ரேடியல் டயர்ஸ் வந்து கிடைக்குது. 17 இன்ச் ரிம்ஸோட வருது. ஸோ பின்னாடி ரேடியல் டயர்ஸ்லாம் ஓகே. அதே மாதிரி ரியர் டிஸ்க் வந்து உங்களுக்கு 220 மில்லிமீட்டர்ஸ் வந்து வருது.
ஓகேவா. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலருக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் இருக்கணும். ஆனால் இந்த வண்டியில் இல்லை, குயிக் ஷிஃப்டர் ப்ளூக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு 150cc வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 150cc வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணாது. என்ன தான் இந்த செக்மெண்ட்லேயே அதிகமான பவராக இருந்தாலும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து தேவை கிடையாது. இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்காம அந்த காசை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தா இனிமேல் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ், நம்ம வந்து ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக இப்போ வந்து ரைட் ரிவ்யூக்கு போகலாம். ரைட் ரிவ்யூ. ஸோ கைஸ், நம்ம வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 815mm வருது. ஸோ இருங்க நான் காமிச்சிடுறேன். சீட் ஹைட் வந்து வந்து நம்பர்ஸில் பார்க்கறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து வண்டியோட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. என்னால் வந்து ஃப்ளாட்டாக வந்து லேண்ட் பண்ண முடியுது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 170mm வந்து கிடைக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சிட்டிக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கருக்குள்ளெல்லாம் வந்து அவ்வளோவா தட்டலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து V3லேயுமே ஏதோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். எனக்கு வந்து V3யில் அவ்வளோவா சிட்டிக்குள்ளே வந்து தட்டாது. ஸோ நார்மலாக தான் போவோம். ஸோ இந்த டார்க் வந்து இவங்க இனிஷியலில் கொடுத்துருக்காங்களே, அந்த 1000 RPM உள்ளே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து என்ஜின் வந்து கொஞ்சம் பெப்பியாக இருக்குது. நல்லாவே கொஞ்சம் வந்து இனிஷியலாகவே கொஞ்சம் டார்க் ஃபீல் ஆகுது. யூஸ்வலாக வந்து இந்த டார்க் கூட ஃபீல் ஆகாது இனிஷியலாக V3யோட என்ஜினில். ஆனால் இந்த என்ஜினில் வந்து இனிஷியலாக வந்து அந்த டார்க் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ வண்டியோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142 kg வந்து வருது. ஸோ அதே வெயிட் தான், வெயிட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஹேண்டில் பேஸை பொறுத்த வரைக்கும் லைட்டாக வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குது, ரொம்ப கிடையாது, கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லைட்ஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த வண்டியில் இருக்க குயிக் ஷிஃப்ட் வந்து அப் ஷிஃப்ட் ஒன்லி, டவுன் ஷிஃப்ட் கிடையாது. குயிக் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் R15ல் இருக்கிற குயிக் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு அப் ஷிஃப்ட் மட்டும்தான், டவுன் ஷிஃப்ட் கிடையாது, பை டைரக்ஷனல் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டியோட இனிஷியலு எல்லாமே நல்லாயிருக்கு. இனிஷியலுமே நல்லாயிருக்கு, மிட் ரேஞ்சுமே நல்லாயிருக்கு, டாப் எண்ட்லேயும் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது வண்டி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து என்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வருது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை விட V3யில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பிடிச்சிருக்கு. ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்களா, சர்றன்னு ஏறுது. பிக்கப் நல்லாயிருக்கு, ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ரைஸ் வந்து இட்ஸ் குவைட் ஹை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2,07,000 வருதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 150cc வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் தான். பட் அதே டைமில் வந்து 150cc இவ்வளோ ப்ரீமியமான ஒரு ப்ரைஸ் டேக்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, எந்த ஸ்விட்சஸ்க்குமே வந்து பேக் லைட்ஸ் வந்து கிடையாது, அதே மாதிரி ரியரில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். R15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவர் டேக்ஸ் எல்லாமே வந்து ஃபன்னாக எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பைக்கை யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 150cc உங்களுக்கு மைலேஜ், பவர், லுக்ஸு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பைக் எடுக்கலாம். ஆனால் வந்து ப்ரைஸ் டேக் கொஞ்சம் அதிகம் தான், 150cc வந்து கொஞ்சம் அதிகம் தான். என்ன தான் அவங்க வந்து குயிக் ஷிஃப்டர் அதுக்கப்புறம் வந்து TCSலாம் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் ப்ராக்கெட் தான். ஸோ இந்த விஷயத்த வந்து நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம V3 எடுக்கும்போது 1,80,000 ஆன் ரோடு வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2,07,000 ஆன் ரோடு வருது. ஸோ நடுவில் வந்து இந்த வண்டியில் USD எல்லாமே இருக்குது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு லான்ச் ப்ரைஸை விட இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நிறையவே ப்ரைஸ் ஹைக் வந்து நடுவில் பண்ணிட்டாங்க. திடீர்னு 1,500, 2,000 அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து பண்ணிட்டாங்க. சாரிங்க நான் யூட்டன் போனேன், அந்த சைடு தான் போய் வரணும் எனக்கு தெரியும். பட் அந்த ஆட்டோக்கார அங்கிள் கூடயே திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டேன்.
இந்த வீடியோக்கு அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் வீடியோலாம் வந்து வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. செக் பண்ணி பார்க்கணும் இனிமேல் தான். ஸோ அந்த வீடியோலாம் வரும். ஸ்டே டியூன் மக்கள்ஸ். ஸ்டெபிலிட்டி செம்மையாக இருக்குது, சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. வண்டியில் வந்து ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. கியர் பாக்ஸ் வந்து செம்ம ஸ்லீக்காக இருக்குது. நீங்கள் போடும்போது செம்ம ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ஆகுது, செம்ம ஸ்லீக்காக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து R15 ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த வண்டி யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 150cc வந்து பெஸ்ட்டு பவர், பெஸ்ட்டு லுக்ஸ், பெஸ்ட் மைலேஜ் கிடைக்கும்னா, பெர்ஃபார்மன்ஸ் பைக்கில் மைலேஜ் கிடைக்கும்னா நீங்கள் வந்து R15 வந்து கண்ண முடியும் சூஸ் பண்ணலாம். ஆனால் சில கான்ஸ் இருக்குது தான். ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெர்ஷன் 4லேயே ரஸ்ட் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து இது ஒரு 2-3 பேர் வந்து சொல்லி நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு தெரில எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். ஸோ மற்றபடி வந்து வண்டி வந்து நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக், ஷேர், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நன்றி மக்கள்ஸ்.